Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லை நாளை ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? சரி, தென் பிகினர்ஸில் யாராவது என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் எது போல் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுறேன். நான் எது போல் வீடியோஸ் போடுறேன்னா கூகுள் AdSenseல 2 பிளாட்ஃபார்ம், ஒன்று யூடியூப்ல தான் நம்ம ரெவன்யூ எடுக்க முடியும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட், ஒன்று பிளாகர் அப்படின்னா வேர்ட்பிரஸ் சைட்டிலிருந்து நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு எலிஜிபிள் வந்து நம்ம யூடியூபாக இருந்தால் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் நம்ம எல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணோம்னா நம்ம மானிட்டேஷன்ன்றது ஒன்று எலிஜிபிள் இருக்கும். ஆனால் வெப்சைட்டுக்கு மட்டும் அது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம கண்டென்ட், அதாவது ஒரு புக்ஸை நம்ம படிக்கிறோம், அந்த புக்ஸ் வந்து நமக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளால் ரைட் பண்ண முடியுது, அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் ஓனாக நம்மளுடைய பிரெயின் யூஸ் பண்ணி பண்ண முடியுதுன்னா அதுதான் ஆர்டிக்கல். தென் அது நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம எந்த இடத்துல அது யூஸ் பண்ண போகிறோமோ அது தகுந்த மாதிரி அது வெரிபிள் ஆகும். அது விதத்தில் நம்ம கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் பிளாகரில், ஓகேங்களா, பிளாகர்னு சொல்லுவோம் அதை, நம்ம பிளாகில் நம்மளுடைய டேலண்ட் யூஸ் பண்ணி ஆர்டிக்கல் போடுறது மூலயமா கூகுள் AdSenseக்கு மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஓகேங்களா? அதாவது கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் என்ன வச்சுக்கலாம், வெப்சைட்டுக்கு மட்டும் எலிஜிபிள் எதுவுமே கிடையாதுங்க. இவ்வளோ தான் போஸ்ட் போட்டிருக்கணும், இவ்வளோ டிராஃபிக் உள்ளே வந்திருக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் இவ்வளோத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? தென் ஒரு பர்டிகுலராக 30 போஸ்ட் போட்டாலே கூகுள் AdSenseக்கு போதுமானது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஓகேவா? தென் சொல்லிகிட்டே போகலாம். தென் இப்போ நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $20 வந்து பாருங்கள் 0.03 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து $1.57 வந்து நமக்கு எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக 7 டேஸில் $2.19 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? திஸ் மந்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $3.03 வந்து கிடச்சிருக்கு. தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 வந்து கிடச்சிருக்கு. சரி, இப்போது டைம் பாருங்கள், கரெக்டாக 11 மணி 6 நிமிஷம் ஆகுதா? ஏன் அந்த நான் டைம் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து ரிப்போர்ட் வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு மேலே தான் எடுப்போம். ரீசன் என்ன அப்படின்னா கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டான ரிப்போர்ட்டு கிடைக்கவே கிடைக்காதுங்க. எக்ஸாக்டிங்காக பகலில் எடுக்கணும் போது. சரிங்களா? அதுவே நம்ம நைட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது கூகுள் AdSense பக்கு போயிருந்தாலோ, தென் நமக்கு கரெக்டான பேஜ் யூஸ், ஆட் கிளிக் ஏதாவது நடக்காமல் இருந்தால் கூட, அதாவது அப்டேட் நடந்தும் அப்டேட் ஆகாமல் இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த அன்டைமில் வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ப்ராப்பராக. ஏன்னா இப்போ வரக்கூடிய யூஸரே இப்போ பாருங்கள், பேஜ் யூஸ் பாருங்கள், வெறும் 47 தான் இருக்குது. அப்போ பகலில் ஒரு எடுக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 5 பேர் கூட சைடு விசிட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து நைட்டாக அன்டைமில் வந்து வீடியோ ஷூட் பண்ணி போகிறோம். ஓகேங்களா? அது இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட நான் 8 மந்த்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ, பேஜ் யூஸ், எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்கும், A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தென் அதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் வந்து வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், பெய்ட் சர்வீஸாக. தென் இது வந்து ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங், இது எல்லாமே ஃபுல் பேக்கேஜாகவே இன்க்ளூட் வரும். ஓகேங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிகல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போறீங்கன்னா அதுக்கு சம் கேட்டகரிஸ் இருக்குது. இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு ரெவன்யூ மட்டுமே வரல, பேஜ் RVMCBC இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுக்கு சம் கேட்டகரிஸ் என்னன்னா இன்சூரன்ஸ், லாயர், இந்தமாரி ICBC இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுவுமே சேம் ரேட்டு தான் வரும். தென் இல்லை எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கீவேர்ட்ஸ் மட்டுமே கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 250 வந்து ஸ்டார்ட் ஆகும் கீவேர்ட்ஸ் வந்து, உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலி நம்ம வந்து வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லிங்க் என்னன்னா, நம்ம வெப்சைட்டுடைய URL அல்லது டொமைனுடைய URL வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது வந்து பேக்லிங்காக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? பேக்லிங்க் மூலிமா 99% வந்து உள்ளே வர டிராஃபிக்கு அதிகமாகும் நண்பா. உண்மையாக தான் சொல்கிறேன். அதனால் உங்கள் பேக்லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், உங்கள் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா சாலிடாக $30-500 கூட அசால்ட்டாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லிங்க்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? தென் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். இந்தமாரி அதாவது ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒரு லேஅவுட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, சைட் மேப் எப்படி சப்மிட் பண்ணுறது, தென் நம்மளுடைய காம்படிஷன் யாரு, நம்ம ஒரு ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது, கீவேர்ட் டிஃபிகல்ட்டிலாம் என்ன, ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, இன்டர்னல் லிங்க், அவுட்பாண்ட் லிங்க், தென் நம்ம ஒரு ப்ராப்பராக நமக்கு ஒரு ஆர்டிகல் போனோம்னா அதுக்கு SEO முக்கியமாக. என்னுடைய லாஜிக் என்னன்னா, SEOன்றது முக்கியம் கிடையாது. நாம் யாரை டார்கெட் பண்ணுறோம், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணுறோம், ஒரு யூசர் வந்தாலும்
யூனிக்காக வராங்களா அதுதான் நம்ம பார்க்கணுமா தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பட் ஆனால் அந்த கண்டென்ட்டோட கீவேர்ட்ஸுக்கு நம்ம முக்கியம் கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. புரியுதுங்களா? இது போல் நிறைய கோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதில் எதுனா ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டால் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ண வேண்டாம். சம்டைம் பப்ளிக்காக பண்ணி நம்ம குரூப்பில் யாராச்சும் வந்து ஸ்கேம்ஸ் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் எதுவும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். சரியா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறது மூலிமா உங்களை நான் கால் பண்ண சொல்லுவேன். சரியா? நீங்கள் கால் பண்ணி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அமௌண்ட்டு கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதும் ப்ளேஸ் பண்ணாதான் உங்களோட விருப்பம். சரியா? சரி, நம்ம டாபிக் வந்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 0.03 சென்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் எப்படி அந்த 3 சென்ஸ் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்கலாம், என்னடா ஒரு நாளைக்கு $1 கூட வரல, வெறும் 3 சென்ஸ் தான் வந்திருக்கு, இதுக்கெல்லாம் எதுக்குடா வீடியோ போடுறாருன்னு சொல்லி கேட்கலாம். தென் பிகினர்ஸ் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் வெப்சைட் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்றது. ஓகேவா? அப்படின்னும் போது 47 யூசர் வந்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு யூசருமே வந்து யூனிக்காக வந்துவங்க. சரிங்களா? அது பர்டிகுலராக ஒரு .யுஎஸ்ஏ ஓகேங்களா? ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி டொமைனை நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வழக்கமாக எல்லாருமே வந்து .com டொமைன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், .net பெஸ்ட்டாக இருக்கும், .org அந்தமாரி அவங்களுக்கு ஒரு டொமைனை ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மந்த் பர்டிகுலராக இந்த மாதம் மட்டும் ஒரு .us 1C1.us என்னோட வெப்சைட் நேம் வந்து பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி டொமைன் ஒர்க் பண்ணால் எப்படி ரெவன்யூ இருக்குன்றதா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? அந்த விதத்தில் எனக்கு இன்னைக்கு பேஜஸ் பாருங்கள், 47 யூசர் வந்திருக்காங்க. 47 யூசர் வந்ததால் 0.3 சென்ஸ் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ரீசன் என்னன்னா கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு இருக்குது. அது என்னன்னா ஆட் கிளிக். நம்ம வெப்சைட்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாம ஒரு ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு வந்து அது மூலியமா தான் ரெவன்யூ ஜெனரேட் ஆகும். அது மூலியமா எனக்கு 2 கிளிக் நடந்திருக்கு. 2 கிளிக்கு 0.03 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? தென் பக்கத்துல பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க. பேஜ் ஆர்பிஎம் என்னன்னா காஸ்ட் பர் கிளிக் அல்லது டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கணும், என்னோட வெப்சைட்டுக்கு பேஜ் ஆர்பிஎம் பாருங்க 0.54 சென்ஸ் வந்து கிடைக்கும் எனக்கு. ஓகேங்களா? $1 கம்மி தான், பட் பரவாயில்ல. ஏன்னா பிகினர்ஸ் எல்லாரும் வெப்சைட் மானிட்டைசேஷன் ஆனால் இப்படி தான் இருக்கும் உங்கள் வெப்சைட் பார்த்துக்கங்க. அதே போல் சிபிசி பார்த்தீங்கன்னா 0.01 சென்ஸ் வந்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் எனக்கு 0.54 சென்ஸ் வந்து கிடைக்கணும். ஆனால் சிபிசின்றது அந்த ஒரு காஸ்ட் பர் கிளிக் இந்த இப்போ அதில் எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 1 சென்ஸ் தான் கிடைக்குது. ரீசன் என்னன்னா நம்ம போடக்கூடிய போஸ்டோடைய சிபிசிங்க. எக்ஸாம்பிள் தேட்டா இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக்னாலஜி ஓரியன்ட்டை பற்றி போகிறீங்க, ஏதோ ஒரு கீவேர்ட்ஸில் இப்போ ஆண்ட்ராய்ட், ஐஃபோன் அந்த ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் பர்டிகுலர் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸோட சிபிசி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஏன்னா சிபிசி கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 20% நம்ம ஷேர் கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னும் போது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போகிறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எப்படி சொல்கிறது, யூஎஸ்சிக்கு அந்த மாதிரி அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து மினிமம் வந்து 350 500 ரேஞ்சுக்கு உங்களுக்கு இருக்கும் சிபிசி. அப்படின்னும் போது நமக்கு அவ்வளோ கிடைக்கலாம் கூட அட்லீஸ்ட் அதில் ஒரு 20% ஒரு கிளிக்கு ஒரு $30-50 கூட கிடைக்காது. அதாவது கிடைக்காமலாம் போகாது. அதனால் ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதனால தென் முக்கியமாக கீவேர்ட் ரிசர்ச்ன்றதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து 111 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் 47 யூசருக்கே வந்து 111 இம்ப்ரெஷன்ன்றது இது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து கம்மியாக தெரியலாம், ஆனால் இதான் உண்மை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 1000 யூசர் வந்தால் கூட வெறும் 100 இம்ப்ரெஷன் கூட வரல அப்படின்றது. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா அதாவது இந்த டேரக்ட் கிளிக்கில் வருது, சோஷியல் மீடியாவில் வருது, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு யூசருக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன்ன்றது ஓரளவுக்கு நம்ம கணக்கு தெரிஞ்சிடலாம். 1000 யூசர் வராங்கன்னா அப்போ நமக்கு வந்து ஒரு 1500 2000 இம்ப்ரெஷன் ஆச்சு மினிமம் கிடைச்சிருக்கணும். புரியுதா? தென் இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு அமௌண்ட் வரலாம் கூட நம்மளோட சைடு வந்து ரேங்கிங் கொண்டு போகிறதுக்கு டாப் 10க்குள்ள வரதுக்கு இந்த இம்ப்ரெஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 4.26% வரைக்கும் இப்போதைக்கு 100% சைடு வந்து சேஃப் ஜோனில் இருக்குது. ரீசன் என்னன்னா எப்பவுமே கூகுள் ஆட்சன்ஸில் நமக்கு பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. சம்டைம் 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நமக்கு அவருடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆட் லிமிட் அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? பர்டிகுலராக நம்ம எந்த டொமைனில் இந்த மாதிரி பேஜ் சிடிஆர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அடிக்கடிக்கு ஆட் லிமிட் வரும். ஓகேவா? தென் ஆட் லிமிட் வந்து ரிமூவ் ஆகுதுன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி ஆட் லிமிட் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். தென் அது போக ஒரு சில டைமில் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணுவாங்க. தென் ஒரு சில டைமில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த சஸ்பெண்ட் ஆட் லிமிட் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, 1 மந்த்தில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். அப்படியாச்சு பேன் பண்ணிட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட் அப்படியே கடையை சத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? அதனால பேஜ் சிடிஆர் 10க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சம்டைம் உங்களுக்கு எப்படி 10க்குள்ளேயே பேஜ் சிடிஆர் மெயின்டைன் பண்ணுறது தெரியல அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது நண்பா. இதை நான் சொல்லலை, கூகுளுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. என்னன்னா 250 யூசர் நான் வெப்சைட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம், அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். ஓகேங்களா? 2 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கு பேஜ் சிடிஆர் 0.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் சொல்ல
ரிப்போர்ட்டில் அவங்க வந்து ப்ரைவசி பாலிசி கூட கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க எதுவாக இருந்தாலும். தென் அப்படின்னும் போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு 100 யூசர் வராங்க உங்கள் வெப்சைட்டுக்கு அப்படின்னா 4 ஆடு கிளிக் நடக்கலாம். ஓகேங்களா, அதே ஒரு 1000லேருந்து 1500 யூசர் வராங்க அப்படின்னும் போது 40லேருந்து 45 ஆடு கிளிக்லாம் நம்ம பேஜ் சிடிஆர் 5லேருந்து 6% தான் இருக்குமே தவிர இந்த 10ன்றது போய் டச் ஆகவே ஆகாது. அதனால் கரெக்டாக பேஜ் சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணுங்கள். தென் நீங்கள் என்ன தான் வந்து ஆர்கானிக் டிராஃபிக்கே இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியா டிராஃபிக்கே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை உங்களுக்கு ஃபியூச்சரில் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 5 மந்த்துக்கு முன்னாடி எல்லாமே கூகுள் வந்து சோஷியல் மீடியா டிராஃபிக் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, தென் இந்த 0.3 சென்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த இடத்த பாருங்கள், ஜெர்மனியிலேருந்து 16 யூசர் வந்துருக்காங்க. 16 யூசர் வந்ததால் எனக்கு 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 2 ஆடு கிளிக் நடந்ததால் 0.02 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 31 யூசர் வந்துருக்காங்க. எந்த ஒரு ஆடு கிளிக் நடக்காதால எனக்கு 0.00 சென்ஸ் தான் இருக்குது, அதாவது வரல. ஓகேவா, அதான் இப்போது என்னோட AdSense ஃபுல் ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு என்னடா வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டையோ காமிச்சிட்டு போயிட்டாரு, இவரோட வெப்சைட் நம்ம காட்டல, சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணது காட்டாத, எதுவுமே காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆக்சுவலி இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன்பா, இது எல்லாமே என்னோட சைடு. ஒரு வெப்சைட் ஆக்சுவலி இன்வாலிட் கிளிக்கில் எனக்கு அதிகமாக நடந்தது என்னோட வெப்சைட் போனது தான் அதிகமாக, தவிர எனக்கு இது மூலிமா ப்ராஃபிட் எதுவும் இல்லை. புரியுதுங்களா? தென் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் நீங்கள் போய் வேணும்னே பண்ணாமல் இருந்தால் அதுவே எனக்கு ஹாப்பி தான். ஓகேவா, அதுதான் என்னோட வெப்சைட் நம்ம ஸ்டார்டிங்காக சொன்னல. இந்த இடத்த பாருங்கள், ஒரு நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஸ்டார்டிங் நான் வந்து ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. இந்த இடத்த பாருங்கள், 1c1.us, அதாவது ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண ஒரு யூஎஸ் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய டொமைன் தான் இது. சரிங்களா, அந்த டொமைன் வந்து லாஸ்ட் 7 days எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $2.19 வந்து கிடச்சிருக்கு. சரியா, தென் அது போக எந்தெந்த ஆட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, லாஸ்ட் 7 daysல எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ வந்திருக்கு, இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், தென் அது போக அதர் ஸ்டேட்ஸ் பாருங்க, அவர் வந்து 95 சென்ட்ஸ் 61 சென்ட்ஸ் அந்த மாதிரி அவ்வளோதான் கிடச்சிருக்கு. ஏன்னா தென் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு AdSense அக்கௌண்ட்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, எனக்கு எடுத்தவொடனே $1 வரல, $10 வரல, $100 வரல ஃபார் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படவே கூடாது. மினிமம் 1 year வந்து உங்களுடைய $100 ஒரு ஃபார் மந்த்துக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும். என்னைக்கு உங்கள் வெப்சைட்டில் 1000க்கும் மேற்பட்ட போஸ்ட் போகிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கலாம். அது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்காம கண்டென்ட்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட் ரிசல்ட்டாக கிடைக்கும். அது இல்லாமல் ஹார்ட் ஒர்க்கும் வேணும், அது அட் அண்ட் டைமில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் அதில். ஓகேங்களா, நீங்கள் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே போட்டுருந்தீங்கன்னா கோல் அச்சீவ் பண்ணால் ரொம்ப கொஞ்சம் டைம் டிலே எடுத்துக்கும். அதில் லைட்டாக உங்களுடைய பிரெயின் யூஸ் பண்ணி கொஞ்சம் எப்படி ஷார்ட் அண்ட் டைமில் ரெவன்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், தென் ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, தென் இப்போது மேலே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் யூனிட்டில் பாருங்கள், இது வந்து ரெஸ்பான்சிவ் ஓம்னு போட்டு கீழே 300-250 இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸுங்க, அதாவது கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணி ஆன் வே நமக்கு தேவையான இடத்த வந்து நாமளே மேனுவலாக ஆட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ ஆட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே மேனுவல் ஆட்டோ தான் யூஸ் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா ஆட்டோ ஆட்ஸுக்கு வந்து ரெவன்யூன்றது கம்மியாக தாங்க இருக்கும். சரிங்களா, ஆனால் மேனுவல் ஆட்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதை விட சம் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். புரியுதுங்களா, தென் அந்த விதத்தில் எனக்கு வந்து ரெஸ்பான்சிவ் ஆடுனா வச்சுக்கலாம் அதாவது நம்ம ஒரு தீம்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணோம்னா வச்சுக்கோங்க, அந்த தீம்ஸில் பர்டிகுலர் அந்த இடத்த ஃபிக்ஸடாக வந்து ஆட்ஸ் இருக்கும். அந்த இடத்த ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதுதான் ரெஸ்பான்சிவ் ஆடு, சைஸுக்கு தகுந்தாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். புரியுதுங்களா, கீழே பாருங்கள் 300-250 வந்து ஸ்கொயர் ஆடு, ஐசிபிசி ஆடு என்னவோம் 4 பக்கம் ஸ்கொயராக இருக்கும் நண்பா. ஓகேங்களா, ஹைட் அண்ட் வித் வந்து 300 தென் 250, இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த பர்டிகுலராக ஆட்ஸ்க்கு வந்து நம்ம கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவலாக எந்த ஒரு ஆடு கிரியேட் பண்ணாலும் அதுக்கு வந்து நேம் கொடுக்கணும். சரிங்களா, நான் வந்து வேர்ட்ப்ரெஸ் சைட்டில் தான் யூஸ் பண்ணுறதால எனக்கு எந்தெந்த சைடுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நேம் வந்து அப்படி கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க, இதுதான் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு. சரிங்களா, தென் அது போக எந்தெந்த சைட்லேருந்து ரெவன்யூ வருது, சைடு எந்தெந்த டிவைஸ்லேருந்து அதிகமாக லாஸ்ட் 7 daysல ரெவன்யூ அதாவது நமக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா $2.18 வந்து தென் டெஸ்க்டாப்லேருந்து கிடச்சிருக்கு. தென் 1 சென்ஸ் வந்து 0.01 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் டிரைவ்லேருந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் இதுவும் கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், 13வது இருந்தால் சம் கிராஃப் அதிகமாகுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நண்பா. மோஸ்ட்லி இந்த ஒரு வீடியோவில் நான் எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சம்டைம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ரீப்ளே வந்து கிடைக்கும். சரிங்களா, தென் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் இப்போ AdSense ஃபுல் ரிப்போர்ட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். சம்டைம் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் கூட உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நண்பா கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் என்னென்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு AdSense ரிப்போர்ட் வந்து ஃபுல் டேட்டாவை நமக்கு வேணும் அப்படின்னா அதில் மினிமம் வந்து 6 month ஒர்க் பண்ணி ஒவ்வொரு கிராஃப் டீட்டெயிலும் நம்ம வந்து கேதர் பண்ணி
மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு ரெக்கக்னைஸே பண்ண வைக்க முடியும். புரியுதுங்களா? எடுத்தவங்க ஒருத்தர் நம்ம பாட்டுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ரெவன்யூன்றது எடுக்கவே முடியாது. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் வேணும், ஸ்மார்ட் ஒர்க் வேணும். தென் ஃபைனலி நீங்கள் வெப்சைட்டுக்கு எதுக்காக வரீங்க? உங்களுக்கு தேவை பணம். அதுக்கு தானே வரீங்க. அதுக்கான வழியை மட்டும் தேடுங்க. நான் என் வெப்சைட் வந்து ரேங்கிங் பண்ணணும், டாப் 10க்குள்ளே கொண்டு வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 யூசர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் ரெவன்யூன்றது எடுக்கவே முடியாது. உங்களுக்கு தேவை கண்டென்ட் குவாலிட்டி. ஓகேவா? இப்போது யூஎஸ்லேருந்து ஒரு ஆட் கிளிக் நடந்தால் சாலிடாக ஒரு $10-30 கிடைக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கண்ட்ரியில் எப்படி யூசர் உள்ளே கொண்டு வருது, அதை எப்படி நம்ம ஆடு கிளிக் பண்ண வைக்கிறது, இப்படி தான் நம்ம வந்து யோசித்து பக்கவான ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஆடு பிளேஸ்மெண்ட்டு ப்ராப்பரான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள் ஆகும். ஓகேங்களா? அரைச்சமாகவே அரைக்கிற கணக்காக வந்து நானும் கண்டென்ட் போடுறேன், நானும் வெப்சைட் வச்சுருக்கேன், எனக்கு ரெவன்யூ வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவே கூடாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனிவே ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டெலிகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் பாய் நண்பா.